ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் GTN நேயர்களே. இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாம் வழமை போல முதலாவதாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்தியாவின் உதவியுடன் தருஸ்மனின் அறிக்கையை நிராகரிக்கும் நோக்கமில்லை, அத்தகைய செயல் நாட்டுக்கு பாதகம், எமக்கு இந்தியா அழைப்பு விடுக்கவில்லை என்கிறார் பீரிஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எமது நாட்டுக்கு எதிரானதாக அமைந்துள்ள தருஸ்மனின் அறிக்கையை இந்தியாவின் உதவியோடு நிராகரிக்கும் நோக்கம் இலங்கை அரசுக்கு கிடையாது. அவ்வாறு இந்தியாவை கோரும் எண்ணமும் இல்லை. இந்தியா ஊடாக நிராகரிக்க முற்பட்டால் அது எமது நாட்டுக்கு பாதகமாகவே அமையும் என்று வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் நேற்று சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது மே மாதம் 25ஆம் தேதி ஜனநாயக தேசிய கூட்டணி MP அனுரகுமார திசாநாயக்கவினால் நிலையற் கட்டளை 23/2 அடிப்படையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலே அமைச்சர் பீரிஸ் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அமைச்சர் GL பீரிஸ், இலங்கை அரசாங்கத்தின் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கை தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க MPயினால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூறப்பட்ட காரணங்களும் மற்றும் சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளும் எந்த வகையிலும் அடிப்படை அற்றவை என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் என்ற வகையில் நான் இந்தியாவிற்கு சென்றதும் அங்கு உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டதும் எமது நாட்டின் தேவைகளை கருதியே. இதற்காக இந்தியா எமக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அங்கு மேற்கொள்ளப்பட்ட கூட்டறிக்கையின் பிரகாரம் காங்கேசன்துறைக்கும் பலாலிக்கும் இடையிலான ரயில் பாதையை அமைக்கும் திட்டம் குறித்து உள்வாங்கப்பட்டுள்ளது. மாறாக காங்கேசன்துறை துறைமுகத்தினதையும் பலாலி விமான நிலையத்தின் நடவடிக்கைகளை இந்தியாவுக்கு தாரை வார்க்கும் அளவில் எதுவும் கூறப்படவில்லை. இவ்வாறு அனுரகுமார MPயினால் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதானது இங்கு ஏதோ பாரிய தவறு இழைக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுவதாகவே அமைந்திருக்கின்றது எனவும் பீரிஸ் கூறியுள்ளார். மேலும் இந்த ரயில் பாதை அமைக்கும் விடயம் சம்பந்தமாக இரு தரப்பிலிருந்தும் விரிவாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டதன் பின்னரே உடன்பாடு ஒன்றுக்கு வர வேண்டும் என்பது அந்த கூட்டறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதேபோல சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பிலும் இங்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது. அது முற்றிலும் தவறானதாகும். அதாவது இலங்கை இந்திய அரசுகளின் மேற்படி கூட்ட அறிக்கையானது எவ்வித பாதகத்தையும் கொண்டிருக்கவில்லை. எனவே இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள், குற்றச்சாட்டுக்கள் அடிப்படை அற்றவையாகும் எனவும் GL பீரிஸ் இதன் போது தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நாட்டை இந்தியாவிடம் தாரை வார்த்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு, கூட்டறிக்கையில் பாதகமான விடயங்கள் எனவும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அரசாங்கம் நாட்டை இந்தியாவிடம் தாரை வார்த்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளின் தலையீடுகளுக்கு இடமில்லை என கூறி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வடபகுதியின் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும், மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். ஐநா அறிக்கையிலும் இக்கோரிக்கை இடம்பெற்றிருந்தன. நாம் வலியுறுத்திய போது அதனை எதிர்த்த அரசாங்கம் இந்தியா கூறியவுடன் அவற்றுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே திஸ்ஸ அத்தநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், இந்தியாவுடன் வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூட்டறிக்கையை கைச்சாத்திட்டார். இதில் அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் 13வது திருத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை நாம் வரவேற்கிறோம். ஆனால் அவசரகால சட்டம் நீக்கப்பட வேண்டும், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் தருஸ்மன் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை நாமும் வலியுறுத்தினோம். ஆனால் அரசாங்கம் இதனை எதிர்த்தது. இந்தியா சொன்னவுடன் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக நாளுக்கு நாள் சர்வதேச அழுத்தங்கள் அதிகரித்து வருகிறது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்தியாவின் ஆதரவையும் நட்புறவையும் பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் நாட்டை காட்டிக் கொடுத்துள்ளது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். வடபகுதியின் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை பாதிக்கும் சீபா உடன்படிக்கையில் கைச்சாத்திடவும் கூட்டறிக்கையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எமது தேசிய வர்த்தகர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதற்கு முன்பு இவ்வுடன்படிக்கையை கைச்சாத்திட அரசாங்கம் முயன்ற போது உள்நாட்டு வர்த்தக சமூகம் அதனை எதிர்த்ததால் கைவிடப்பட்டது. இன்று அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக சீபா உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க கூறியுள்ளார். 13வது திருத்தத்திற்கு அப்பால் சென்று தீர்வை வழங்கவும் இந்த கூட்டறிக்கையில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எமது கடற்பரப்புக்கு
கடலுக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை எடுக்க முடியாது. இது எமது நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். இவ்வாறானதோர் சூழலில் வெளிநாடுகளின் தடையீடுகளுக்கு இடமில்லை என கூறி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மக்களை ஏமாற்றுகிறார் எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறையினை எதிர்த்து நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு தொடர் போராட்டங்களுக்கும் ஆயத்தம் என்ற தலைப்பிலும் வீரகேசரியில் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாளை வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு கொழும்பு மருதானை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். எதிர்காலத்தில் நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பது தொடர்பிலும் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த தகவல்களையும் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த திஸ்ஸ அத்தநாயக்க, கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் உழைக்கும் வர்க்கத்தினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் கொலையை போலீசார் மீது சுமத்திவிட்டு தப்பிக்க முயலும் அரசாங்கத்தை எதிர்காலத்தில் அதனை சாட்டாக வைத்து தொழிலாளர்களின் உரிமை போராட்டங்களை தடுத்து நிறுத்த இராணுவத்தை பயன்படுத்த தீர்மானித்துள்ளது. அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கம் உழைக்கும் வர்க்கத்தினர் மீதும் பொதுமக்கள் மீதும் அடக்குமுறையை பிரயோகிக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இது சட்டவிரோதமானதாகும். உண்மைகளை வெளியிடும் ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. நாளுக்கு நாள் அரசாங்கத்தின் அடக்குமுறைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன எனவும், எனவே ஐக்கிய தேசிய கட்சி இதனை எதிர்த்து நாளை 9ஆம் தேதி கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக, துரோகத்தனமாக கைச்சாத்திடப்பட்டிருக்கும் கூட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும், ஜேவிபி வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிர்வாழ போதுமான சம்பள உயர்வை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூட்டு ஒப்பந்தத்துடன் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கங்கள் இம்முறையும் தோட்ட தொழிலாளர்களை காட்டிக் கொடுத்து தங்களுக்கு லாபத்தை தேடிக் கொண்டுள்ளனர் என்று ஜேவிபி குற்றம் சுமத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தின் தூண்களாக உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கும் போராட்டத்துக்கு அனைத்தின மக்களும் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் ஜேவிபி கோரிக்கை விடுத்துள்ளது. துரோகத்தனமாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஜேவிபி வெளியிட்டுள்ள விசேட செய்தி குறிப்பிலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக வீரகேசரி தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. ஐநா நிபுணர் குழுவின் அறிக்கைக்கு பதிலை இன்னமும் எதிர்பார்த்துள்ளேன். செயலாளர் நாயகம் பான் கி மூன் என்ற தலைப்பிலும் வீரகேசரியில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் குழு அறிக்கை விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலை தான் இன்னும் எதிர்பார்த்திருப்பதாகவும், பொறுப்பு கூறுதல் விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேச உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகம் பான் கி மூன் தெரிவித்துள்ளதாக இன்னசிட்டி பிரஸ் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் பதிலை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் பதிலை விரைவாக அனுப்பினால் அதன் அடிப்படையில் நான் புதிய விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் கடந்த திங்கட்கிழமை நியூயார்க்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பான் கி மூன் கூறியுள்ளார். அதேவேளை நான் ஆசிய குழுவை சந்தித்ததாகவும் தான் 2ஆம் தடவையாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் நாயகமாக தெரிவு செய்யப்படுவதற்கு அவர்கள் ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் பான் கி மூன் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிபுணர் குழு அறிக்கையின் பரிந்துரைகளில் அதிகமானவை இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளாகும் என்றும் தெரிவித்துள்ள அவர், நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு நான் இலங்கை அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேச்சு நடத்தப் போவதாகவும் பான் கி மூன் கூறியுள்ளார். அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தடுப்பில் உள்ளோரை விடுவிக்க வவுனியாவில் ஆர்ப்பாட்டம், காணாமல் போனோரையும் தேடி உறவுகள் கண்ணீர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தியும், படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுமாறு கோரியும் வவுனியா நகரில் நேற்று பெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1 மணி நேரத்துக்கு மேலாக யாழ் பஸ் நிலையத்துக்கு முன்பாக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு கண்ணீருடன் அரசுக்கு எதிராக உரத்த குரல் எழுப்பினர். படை நடவடிக்கைகள் காரணமாக காணாமல் போனவர்களின் உறவினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை உடன் வெளியிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான பேச்சில் அரசு உறுதி வழங்கியும் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த விடயத்தில் அரசு காலதாமதம் செய்து வருகிறது. இந்த பின்னணியிலேயே நேற்று வவுனியாவில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக உதயன் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. நாம் இளைஞர் என்ற ஜேவிபியின் ஆதரவு அமைப்பினாலே நேற்றைய ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. காலை 10 மணிக்கு ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் 11 மணியையும் தாண்டி நீண்டது. காணாமல் போன தமது உறவுகளினதும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களினதும் புகைப்படங்களை கையில் ஏந்தியவாறு கண்ணீர் மல்க மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கடந்த மே மாதம் 2ஆம் தேதி கொழும்பு வெளிக்கட சிறைச்சாலைக்கு முன்பாக காணாமல் போன மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோரின் உறவுகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அடுத்து காணாமல் போனவர்களின் பெயர்கள் அடங்கிய விவரங்கள் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் அதற்கு இன்று வரை எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என்றும் நாம் இலங்கையர் அமைப்பின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் உந்துல்
பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தினங்களில் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நடத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக ஈரானிய அதிபரிடம் இருந்து மஹிந்தவுக்கு ரகசிய கடிதம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய அதிபர் முகமது அகமது நிஜாத்திடம் இருந்து ரகசிய கடிதம் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தூதுவர் ஒருவர் மூலம் இந்த கடிதம் பரிமாறப்பட்டுள்ளது. ஈரானிய பிரதி வெளிவிவகார அமைச்சர் முகமது அலிபா தொல்லாக்கி மூலமே இந்த கடிதம் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று அந்த நாட்டு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. ஆனால் இந்த ரகசிய கடிதத்தின் உள்ளடக்கம் பற்றி எந்த தகவலையும் அது தெரிவிக்கவில்லை. நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்த ஈரானிய பிரதி வெளிவிவகார அமைச்சர் இந்த ரகசிய கடிதத்தை கையளித்துள்ளார் என அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தென்னிலங்கையில் வெளியாகும் சிங்கள பத்திரிகையான திவைன பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். திவைன பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக சரத் பொன்சேகாගේ නඩු නිරීක්ෂණයට පැමිණියේ කිසිදු පක්ෂයක හෝ පුද්ගලයෙකුගේ ඉල්ලීමට නොවේ. ஆஸ்திரேலியாவே ஜேஷ்ட நீதிவேதி மார்க் ட்ருவெல் கியாய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சியினதும் நபரினதும் கோரிக்கைக்கு அமைய தான் சரத் பொன்சேகாவின் வழக்கு விசாரணைகளை கண்காணிக்க வரவில்லை என ஆஸ்திரேலியாவின் சிரேஷ்ட சட்டவாதி மார்க் ட்ருவெல் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தலைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியினதோ எந்த நபரினதோ கோரிக்கையின் அடிப்படையில் தான் சரத் பொன்சேகாவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பார்வையிட வரவில்லை என சர்வதேச நாடாளுமன்ற சங்க பிரதிநிதியும் ஆஸ்திரேலியாவின் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான மார்க் ட்ருவெல் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 150 நாடுகள் அங்கம் வகிக்கும் சர்வதேச பாராளுமன்ற சங்கமே தனக்கு இந்த பணியை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த பணியை நிறைவேற்றுவதை தவிர வழக்கு விசாரணை குறித்து பகிரங்கமாக இதனையும் வெளியிடும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலரின் அழைப்புக்கு அமைய தான் இலங்கை வந்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானதால் அதனை தான் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மார்க் ட்ருவெல் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழகத்தில் வெளியாகும் தினமணி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் ஒரு பிரதான செய்தியாக சொத்து விவரங்களை அறிவிக்க மத்திய அமைச்சர்களுக்கு பிரதமர் உத்தரவு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் மத்திய அமைச்சர்கள் அவர்களது சொத்து விவரங்களை அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் மத்திய அமைச்சர்களின் மனைவி மற்றும் அவரை சார்ந்தவர்களின் சொத்து விவரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை தில்லியில் செவ்வாய்க்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சரவை பேச்சாளர் KM சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் மத்திய அமைச்சர்கள் ஆண்டுதோறும் அவர்களது சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது வழக்கமான ஒன்றுதான். அதன் அடிப்படையில் எல்லா அமைச்சர்களும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஜூன் 2ஆம் தேதி அனைத்து அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளேன். பிரதமரின் உத்தரவின் படியே இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக KM சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் அமைச்சர்கள் அவர்களது மனைவிகள் மற்றும் அமைச்சரை சார்ந்தவர்களின் சொத்து விவரமும் தாக்கல் செய்யப்பட வேண்டும். மேலும் அமைச்சரும் அவரது மனைவியும் அவரை சார்ந்தவர்கள் வர்த்தகம் செய்கிறார்களா அல்லது வெளிநாட்டு அரசு அல்லது தனியார் நிறுவனங்களிலோ அல்லது வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களிலோ பணிபுரிகிறார்களா என்றும் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். நான் ஸ்டீபன். வணக்கம் நேயர்களே.